ஏர் இந்தியா விமானம் ஒன்று தவறுதலாக பாகிஸ்தான் வான்வெளிக்குள் நுழைந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது சம்பந்தமாக விமானிகள் மற்றும் அதிகாரியை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து டிஜிசிஏ உத்தரவிட்டுள்ளது. வாருங்கள் இது குறித்து விரிவாக பார்க்கலாம். கடந்த ஜூன் 22ஆம் தேதி டெல்லியிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஒன்று அமிர்தசரஸில் தரையிறங்க முயன்றது. அப்போது ஓடுபாதையில் பறவைகள் இருந்ததால் வட்டமடிக்க அறிவுறுத்தப்பட்டது. அப்போது ரேடார் வழிகாட்டுதலில் ஏற்பட்ட சிறிய மாற்றத்தால் விமானம் சில நிமிடங்கள் சர்வதேச எல்லைக்கு மிக அருகில் உள்ள அட்டாரி பகுதி வழியாக தவறுதலாக பாகிஸ்தான் வான்வெளிக்குள் நுழைந்தது. விமானம் சுமார் 3 மைல் தூரம் வரை பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. அமிர்தசரஸ் மற்றும் ஜம்மு விமான நிலையங்கள் சர்வதேச எல்லைக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் அங்கு தரையிறங்கும் வான்வெளி பாதைகளில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் இதுபோன்ற எல்லை மீறலுக்கு வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. பின்னர் இந்த தவறு உடனடியாக கண்டறியப்பட்டு அமிர்தசரஸ் விமான போக்குவரத்து கட்டுப்பாடு ஏடிசி அதிகாரிகள் லாகூர் ஏடிசி அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு நிலைமையை ஒருங்கிணைத்தனர். இதனையடுத்து டெல்லிக்கு திரும்பிய அந்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. எனினும் இவ்வளவு பெரிய வான்வெளி விதிமீறல் சம்பவம் நடந்தும் அது குறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க தவறியுள்ளனர். இதன் காரணமாக விமானத்தை இயக்கிய விமானிகள் மற்றும் அமிர்தசரஸ் வான்வெளி போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரி ஆகியோரை டிஜிசிஏ தற்காலிகமாக பணியில் இருந்து நீக்கியுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் மற்றும் டிஜிசிஏ ஆகிய இரு தரப்பும் இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளன. முன்னதாக பல்ககாம் தாக்குதல் காரணமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களது வான்வெளியை பயன்படுத்துவதற்கு சமமான கட்டுப்பாடுகளை விதித்து தடையை தொடர்ந்து நீடித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.